வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுதாகர் வீட்டில் சோஃபாவில் அவரும் அவர் பையனும் உட்கார்ந்துருக்காங்க. நிதிஷ் கமிஷனரே சொல்றாருன்னா நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிதிஷை பார்க்க நிதிஷ் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஏண்டா வாயை திறந்து இனிமே நல்லபடியா இருப்பேன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவ அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க நிதிஷ் கொஞ்சம் நிமிர்ந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. எங்க பாக்குறான்னு இவரும் நிமிர்ந்து பார்க்க அங்க இனியா வந்து நின்னுட்டு இருக்காங்க. சுதாகர் அதிர்ச்சியும் குழப்பமாமா பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க வர சந்திரிகா பாக்குவத்துல வச்சும் இங்க கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப எதுக்கு வந்திருக்க அப்படின்னு ரொம்பவே எரிச்சலா கேட்க, நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லம்மா அப்படின்னு சுதாகர் கொஞ்சம் கனிவா சொல்ல, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு இனியாவை கொஞ்சம் வெடுக்குன்னு கோவமாவே சொல்றாங்க. சுதாகர் எழுந்து நின்று, எதுக்குமா நீ இவ்வளவு கோவமா பேசுற அப்படின்னு கேட்க, போதும் போதுங்கிற அளவுக்கு என் குடும்பத்துக்கு ஏற்கனவே துரோகம் பண்ணியாச்சுல்ல, விட வேண்டியது தானே, எதுக்கு இப்படி விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என் அண்ணனுங்க இப்ப என்ன தப்பு பண்ணனாங்கன்னு அவங்கள கமிஷனர் ஆபீஸ் வரல வர வச்சீங்க அப்படின்னு இனியா ரொம்பவும் எரிச்சலும் கோவமா கேட்க, என் பையனை அந்த அடி அடிச்சிருக்காங்க, இவன் முகத்தை பாருன்னு சந்திரிகா சொல்ல, சும்மா ஒண்ணு உங்க பையனை அடிக்கலையே, ரோட்ல வச்சு இவர் என்கிட்ட வம்பு பண்ணினாரு அதனால அடிச்சாங்கங்கிறாங்க இனியா. வம்பு பண்ணணும்னா உன் எக்ஸ் கிட்ட நீ கடல்ல போட்டுக்கிட்டு இருந்த, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு நியாயம் கேட்டேன் அப்படின்னு நிதிஷ் எழுந்து நின்னு சொல்ல, நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, இப்ப நீ எதுக்கு அவங்கிட்ட எகிர்ற, கொஞ்சமாவது மரியாதையா பேசு அப்படின்னு சந்திரிகா சொல்ல, இவர்கிட்ட மட்டும் இல்ல உங்க யார் மேலையுமே எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது, எவ்வளவு கேவலமானவங்களா இருக்கீங்க நீங்க அப்படின்னு இனியா கத்த, இந்தாமா கொஞ்சம் பார்த்து பேசுங்கிறாரு சுதாகர். நீங்க உங்க பையனை பத்தி முன்னாடியே சொன்னீங்களா, இவர் ஒரு ட்ரக் அடிக்ட்னு கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்களா, இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல உங்களுக்கு கூசல, கேவலமானவர்னு தெரிஞ்சும் உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன முட்டாளா, இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு என் பேரண்ட்ஸ் முட்டாளா, எல்லாத்தையும் மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் வேற கொடுப்பீங்களா, பதிலுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு இனியா கேட்க, சுதாகர் கொஞ்சம் தயக்கமா பாக்குறாரு. நிதிஷ் முகத்தை திருப்பிக்க, என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு கேக்குறாங்க சந்திரிகா. ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இவரோட கேரக்டர் சரியில்லைன்னு கொடுப்பேன், வீட்ல ரோட்ல எல்லா இடத்துலயும் என்கிட்ட வயலண்டா நடந்துகிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க, சுதாகர் ஓர பார்வையா பாத்துக்கிட்டு இருக்காரு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அதை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணி உடனே உள்ளர போட்டுருவாங்களா அப்படின்னு நிதிஷ் நக்கலா கேட்க, சுதாகர் கொஞ்சம் எச்சரிக்கையா பாக்குறாரு. எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க, நீ கம்ப்ளைண்ட் பண்றதுனால எதுவுமே நடக்க போறதில்ல அப்படின்னு சந்திரிகா சொல்ல, ஐயோ இதுங்க ரெண்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காது போல இருக்கேன்னு பாக்குறாரு சுதாகர். சரி கம்ப்ளைண்ட் பண்ணா எதுவும் நடக்க போறதில்ல, டிவி நியூஸ்ல உங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னா நடக்கும்ல அப்படின்னு இனியா கேட்க, நிதிஷும் சுதாகரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க சந்திரிகா. சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்னு சந்திரிகா கேட்க, ஏன் வேலை சாதாரணமானது தான், ஆனா அந்த சாதாரணமான வேலையை வச்சு என்னால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும், உங்க மொத்த குடும்பத்தோட ஒழுக்கத்தையும் என்னால உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் அப்படின்னு இனியா சொல்ல, ஏய் உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோடி, கிளம்பு போ அப்படின்னு நிதிஷ் ரொம்பவே கேவலமா விரட்ட, அதிர்ந்து போய் நிக்கிற சுதாகர், நிதிஷ் என்ன பேசுற நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நீ இருடா, இத பாரு இனியா, உன் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சந்திரிகா சொல்ல, சந்திரிகா தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு பாக்யாவோட டைலாக அடாப்ட் பண்ண சுதாகர் சொல்ல, அவங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிறாங்க. திரும்புற சுதாகர், இதோ பாருமா, உங்க வீட்டு ஆளுங்க கமிஷனர் கிட்ட எழுதி கொடுத்த மாதிரி நாங்களும் எழுதி கொடுத்துட்டோம், இனிமே நிதிஷால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சொல்றேன் இனிமே வராது, என்ன நம்புமா, உங்க வீட்டு ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா நிதிஷும் அமைதியா தான் இருப்பான், உன்னை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டான்னு சுதாகர் சொல்றாரு. பண்ண கூடாது, இனி ஏதாவது பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்க சொல்ற சாதாரண ரிப்போர்ட்டர் வேலையை வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படிங்கிற இனியா கொஞ்சம் நிதிஷ் பக்கமா வந்து, எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும், யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு தெரியும், எனக்கு யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை, இன்னொரு தடவை என்னையும் ஆகாசையும் சேர்த்து வச்சு பேசுனீங்க
அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த வரல நீட்டி நிதிஷை மிரட்டிட்டு இனியா அங்க இருந்து போறாங்க. இவள அப்படின்னு நிதிஷ் அந்த பக்கம் போக பார்க்க ஏய் 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 எங்கடா போற, அவகிட்ட சண்டை போட போறியா? இனியா மீடியாவுல இருக்கா, அததான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறா. நீயா எதையும் பண்ணி வைக்காம உள்ளர போ, முதல்ல போன்னு சொன்னேன் போ அப்படின்னு சுதாகர் கைய காட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு கைய காலை உதறிட்டு நிதிஷ் அங்க இருந்து போறாரு. ச்சே, எல்லார்கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே அப்படின்னு சுதாகரும் வெறுப்போட நிக்கிறாரு. அவர் ஒரு சோஃபால வருத்தமா உட்கார்ந்துருக்க, இன்னொரு சோஃபால உட்கார்ந்துருக்க சந்திரிகா. இவ்வளவு திமிர் பிடிச்சவளை நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணதுக்கு அவன் சும்மாவே இருந்திருக்கலாம். அந்த குடும்பமே திமிர் பிடிச்ச குடும்பம். நம்ம அளவுக்கு பணம் இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, ஆளுங்க சப்போர்ட்டும் இல்ல. ஆனாலும் அந்த ஆட்டம் ஆடுறாங்க. நாம பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க போறோமா? உங்ககிட்ட நான் கடைசியா கேக்குறேன், நிதிஷ்காக நீங்க ஏதாவது பண்ண போறீங்களா, இல்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறீங்களா? உங்களால எதுவும் செய்ய முடியலன்னா சொல்லிடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சந்திரிகா பொறுமைக்கிட்டு இருக்க சுதாகர் என்ன சொல்றதுன்னு உட்கார்ந்துருக்காரு. வேஷ்டி ஷர்ட்ல ஒருத்தர் வர்றவரு, அம்மா வணக்கங்கம்மா, ஐயா வணக்கங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும்ங்கிறாங்க. எப்படி இருக்கீங்க முத்துக்குமரன் அப்படின்னு சுதாகர் கேட்க, உங்க புண்ணியத்துல நான் நல்லாவே இருக்கேங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, நான் சொன்னேனே பாக்யலட்சுமி அவங்க ஹோட்டல் பிசினஸ் பத்தின டீடைல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னு சுதாகர் கேட்க, பண்ணிட்டேங்க சார். அந்த அம்மா மிளகா பொடி விற்க தொடங்குனதுல இருந்து என்னென்ன சமைச்சது, இன்ன வரல எங்கெங்க ஆர்டர் எடுத்தது, என்னென்ன பண்ணுச்சுங்கிற வரையில எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டேங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, வெரி குட். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அவங்க ஹோட்டலுக்கு போங்க. 2-3 நாள்ல ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துல 1000 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, சார் என்ன விசேஷம் சார்னு கேக்குறாரு முத்துக்குமரன். விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சமைக்கணும்னு சொல்லுங்க. அட்வான்ஸா சின்னதா ஒரு அமௌண்ட்டும் கொடுங்க. அவங்க இடத்துலயே சமைச்சு நீங்க சொல்ற இடத்துல சாப்பாடை டெலிவரி பண்ண பிறகு மீதி அமௌண்ட்டை கொடுக்கறதா சொல்லுங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, எந்த இடத்துக்கு டெலிவரி கொடுக்க சொல்லணுங்க சார் அப்படின்னு முத்துக்குமார் கேட்க, சும்மா ஏதாவது ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னு குள்ளநரி சுதாகர் சொல்ல, சார் ஒன்னும் புரியலையேங்க சார்ங்கிறாரு முத்துக்குமரன். ஒன்னும் இல்ல முத்துக்குமரன், அந்த அம்மா கொஞ்சமா அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு சமைக்கணும். சமைச்சதை டெலிவரி பண்ண வரும்போது தான் அவங்களுக்கே தெரியணும் அந்த ஆர்டர் ஃபேக்குன்னு. அட்வான்ஸ் பணம் போக மீதி பணம் முழுக்க அவங்களுக்கு நஷ்டம் ஆகணும். அதுதான் பிளான், புரியுதா அப்படின்னு சுதாகர் கேட்க, நல்லா புரியுதுங்க சார் அப்படின்னு முத்துக்குமரன் தலையாட்ட, அட்வான்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுங்க, புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டம் ஆகணும் அப்படின்னு சுதாகர் சொல்ல, குழப்பமும் ஆர்வமுமா சந்திரிகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்க சார், எல்லாமே நல்லா புரியுதுங்க. சரிங்க சார், நான் வரேங்க மேடம் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, சரி போயிட்டு வாங்கன்னு சந்திரிகாவும் அப்படின்னு சுதாகரும் தலையாட்டுறாங்க. அந்த முத்துக்குமரன் போனதும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன புது விளையாட்டு அப்படின்னு சந்திரிகா கேட்க, இனியா குடும்பத்தோட மொத்த கவனமும் இப்ப நம்ம மேலதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதை திசை திருப்பதான் இந்த விளையாட்டு அப்படின்னு சுதாகர் சொல்ல, புரியலையேங்கிறாங்க சந்திரிகா. அந்த கவுன்சிலர் பிரச்சனையில செழியன் ஜெயிலுக்கு போனார்ல அப்படின்னு சுதாகர் கேட்க, ஆமாங்கிறாங்க சந்திரிகா. அப்ப கூட இனியாவோட அம்மா ஒரு ஆர்டர் எடுத்தாங்க, செழியனை காப்பாத்த தான் அதை பண்ணினாங்க. இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல யார் அதை பண்ணுவாங்க சொல்லு? சமையல் ஆர்டர்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்க. கூடவே அந்த குடும்பமும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிடும். அதுல ஒரு 2-3 நாள் ஓடிடும். சமைச்சு எடுத்துட்டு போகும்போது அந்த ஆர்டர் ஃபேக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுல வர்ற நஷ்டத்தையும் அதிர்ச்சியையும் யோசிச்சு இன்னொரு 4-5 நாள் போகும். இதுல இருந்து எப்படி நம்மளுக்கு ஒரு வாரமாவது டைம் கிடைக்கும் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க சந்திரிகாவுக்கு ஒன்னும் திருப்தியாவே தெரியல. சரி, இருந்தாலும் தலையாட்டி வைப்போம், அவங்க தலையாட்டி வைக்க அதுக்குள்ள நாம ஃப்ரீயா யோசிச்சு ஏதாவது பண்ணலாங்கிறாரு சுதாகர். இப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடுறதுக்கு பதிலா நேரடியாவே தொடலாமே அப்படின்னு சந்திரிகா சொல்ல, எப்படின்னு கேக்குறாரு சுதாகர். நிதிஷா அடிச்சதுக்கு செல்லிய மேலையும் எழில் மேலையும் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கலாமே, அவனுங்களை ஜெயில புடிச்சு போட்டிருக்கலாம். அப்புறம் ஒரு 2 மாசத்துக்காவது மொத்த குடும்பமும் அவங்க பின்னாடியே ஓடி இருக்கும் அப்படின்னு சந்திரிகா சொல்ல, பண்ணி இருக்கலாம் தான். ஆனா அதுக்கு பின்னாடி நாம இருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அவங்க 2 பேரையும் வெளியே கொண்டு வந்த பிறகு விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லையே அப்படின்னு கன்னிங் ஃபாக்ஸ் யோசிச்சுட்டு இருக்க சந்திரிகாவுக்கு இதுல எல்லாம் உடன்பாடே இல்லை. அவங்க நேரா போகணும், அடிச்சு எல்லாத்தையும் முடிக்கணும்னு நினைக்கிறப்ப
என்னமோ சொல்றீங்க போங்க, எல்லாம் நல்லா வந்தா சரிதான் அப்படின்னு எழுந்து போயிட காத்துல கணக்கு போட்டுட்டு இருக்காரு சுதாகர். கோபி பாக்யா வீட்டு சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. ஓகே, ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துடுறேன், அப்புறம் பேசிக்கலாம் ஓகேன்னு போனை வைக்கிறாரு. அப்போ இனியா அங்க வர ஹாய் இனியாமாங்கிறாரு. ஹாய் டேடின்னு சொல்லிட்டு இனியா உட்கார, என்னடா ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கு அப்படின்னு கோபி கேட்க, அது கொஞ்சம் தலைவலிச்சது டேடி அப்படின்னு இனியா சொல்ல, ஆபீஸ்ல இருந்து எப்படி வந்தேன்னு கேக்குறாரு கோபி. ஆட்டோல தான் வந்தேன்னு இனியா சொல்ல, ஏய் நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீனா நான் வந்து பிக்கப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு கோபி சொல்ல, இட்ஸ் ஓகே டேடி, அம்மா எங்கன்னு கேட்குறாங்க இனியா. அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிக்கிற கோபி, ஐ திங்க் உங்க அம்மா ரெஸ்டாரண்ட் போயிருக்கான்னு நினைக்கிறேன், பாட்டி கோவிலுக்கு போயிருக்காங்க, உன் அண்ணனுங்க வெளியே போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இங்க உட்கார்ந்துருக்கேன், உன் பாட்டிக்காக வெயிட்டிங் அப்படின்னு கோபி சொல்ல, இனியா ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. ஏன் இனியாமா ரொம்ப தலைவலிக்குதா அப்படின்னு கோபி கேட்க, ஆமாம் டேடி அப்படின்னு இனியா சொல்ல, சரிம்மா நான் ஒரு காஃபி போட்டு தரட்டுமான்னு கோபி கேட்கிறாரு. வேண்டாம் டாடி பரவாயில்லன்னு இனியா சொல்ல, ஹேய் நான் அந்த பழைய அப்பா இல்ல, காஃபி எல்லாம் நல்லா போடுவேன், சமையல் கூட நல்லா பண்ணுவேன், போட்டு தரட்டா அப்படின்னு கோபி கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்ல டாடி வேண்டாம் அப்படின்னு இனியா சொல்ல, ஹேய் உண்மையிலேயே சொல்றேன், நல்லா காஃபி போடுவேன், சூப்பரா காஃபி போடுவேன், வா 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 அப்படின்னு மகளோட கையை பிடிச்சிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போறாரு கோபி. வா உட்கார் உட்கார் அப்படின்னு ஒரு சேரை இழுத்து மகளை உட்கார வச்சுட்டு, இப்படி சூடு அப்படின்னு ஒரு பால் பாக்கெட்டு தூக்கி போட்டு ஸ்டைலா புடிச்சிட்டு இருக்காரு. டாடி எதுக்கு டாடின்னு இனியா கேட்க, இருமா இனியாமா இப்ப பாரு மேஜிக் மேஜிக் காஃபி அப்படின்னு பாக்யா யூஸ்வலா நிக்கிற இடத்துல போய் இவரு பாலை பிரிச்சு பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு கப் எடுத்து அதுல சர்க்கரையும் ஃபில்டர் காஃபில இருந்த டிகாஷனும் ஊத்துறவரு அடுத்து காய்ச்சின பால் எடுத்து ஊத்துறாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் டிகாஷன் சேர்த்து ஒரு ஸ்பூன்ல கலக்கிட்டு அவரே ஸ்மெல் பார்த்துட்டு அப்படின்னு இனியா முன்னாடி கொண்டு வந்து அப்படிங்கிறாரு. இனியா எடுத்து ஸ்மெல் பண்ண, எப்படி வாசமே சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, இனியா ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க. குடிச்சு பாரு, அதை விட சூப்பரா இருக்கும், கமான் கமான் அப்படின்னு கோபி ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்க. ஒரு சிப் குடிக்கிற இனியா நல்லா இருக்கு டாடின்னு சொல்ல, அவர் முகம் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிடுது. அவ்வளோதானா அப்படின்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க இனியா. டாடி ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போட்டு தரேன், உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது பாக்யா போடுற காஃபிக்கு முன்னாடி என் காஃபி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கோபி மகளை டைவர்ட் பண்ணணும்னு ஜாலியா பேசிட்டு இருக்க. இனியா பேசாம காஃபியை குடிக்கிறாங்க. இனியாமா தலைவலியால தான் இப்படி டல்லா இருக்கியா, இல்ல மனசுல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? டாடி தானே கேக்குறேன் சொல்லு அப்படின்னு கோபி கேட்க, இன்னைக்கு நான் நிதிஷ் வீட்டுக்கு போயிருந்தேங்கிறாங்க இனியா. அங்க அங்க எதுக்கு நீ போன அப்படின்னு கோபி அதிர்ச்சியா கேட்க, கொஞ்சம் விஷயம்லாம் பேச வேண்டி இருந்தது, அதனாலதான் போனேன் டாடிங்கிறாங்க இனியா. இனி என்ன பேச வேண்டி இருக்கு அப்படின்னு கோபி கேட்க, அவங்க ரொம்ப தப்பு பண்றாங்க டாடி, எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு அண்ணனுங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு இனியா சொல்ல, கரெக்டடா புரியுது, எல்லாருக்கும் தெரியுது, ஆனா எதுக்கு நீ அங்க போன, என்ன சம்பந்தம்னு கோபி கேக்குறாரு. அவங்க பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப கோபம் வருது டாடி, அதான் போய் வார்ன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஓ பரவாயில்லையே புள்ள இந்த அளவுக்கு தேறிட்டாலாட்டிருக்கேன்னு பாக்குறாரு கோபி. அவங்க சும்மா இல்லைன்னா அவங்க ஃபேமிலியை பத்தி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, எதுக்குமா வார்னிங் எல்லாம் தேவையில்லாம அப்படின்னு கோபி கேட்க, அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் பயம் இருக்கணும் இல்ல டாடி அப்படின்னு இனியா கேட்க, இங்க பாரு ஆல்ரெடி ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீ இருக்க, இந்த சூழ்நிலையில நீ உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும், அவனை பத்தி அந்த ஃப்ராடுக்கார ஃபேமிலியை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற, நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கோபி சொல்ல, என்னால தானே டாடி எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு இனியா சொல்ல, பிரச்சனைக்கு காரணம் நான், சுதாகரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது நான், நீ எதுக்கு தேவையில்லாம கில்ட்டியா ஃபீல் பண்ற, இதோ பாரு பிரச்சனை வந்துருச்சுல்ல நாங்க பாத்துக்கிறோம், நீ கொஞ்சம் அமைதியா இரு, ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு கோபி சொல்ல, அப்படிலாம் என்னால இருக்க முடியாது டாடி அப்படின்னு அழுகையும் கோபமா இனியா சொல்றாங்க. அவங்க பெரிய இடத்துக்காரங்கடா, சாதாரண ஆளுங்க இல்ல, கமிஷனர் எம்எல்ஏ மினிஸ்டர்னு நல்ல செல்வாக்கு இருக்குங்கிறாரு கோபி. இருக்கட்டும் டாடின்னு இனியா சொல்ல, அவங்கள பத்தி நீ ஏதாவது போய் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றேன் அது இதுன்னு மிரட்டி ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோ, அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கோபி கேட்க, அவங்க என்ன வேணும்னாலும் பண்ணட்டும் டாடி, அவங்க அளவுக்கு பவர் இல்லைன்னா கூட என் வேலைக்கு ஓரளவுக்கு பவர் இருக்கு, அதை வச்சு நான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு இனியா சொல்ல, இதோ பாரு உன்னோட கோபம் வருத்தம் எல்லாமே நியாயமானது, எனக்கு நல்லா புரியுது, ஆனா இப்ப இதெல்லாம் பண்ணணுமான்னு
தேவையான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோ. அவங்கெல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்க, மோசமானவங்க. இனியாம்மா இங்க பாருமா ப்ளீஸ், இனிமே தனியாலாம் அந்த வீட்டுக்கு போகாத. இத பாரு, நீ ரிலாக்ஸ்டா இரு, ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம்னு ஆறுதல் சொல்றாரு கோபி. அதுக்குள்ள இனியா காஃபியை குடிச்சு முடிச்சிருக்க, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அனுப்புறாரு. பாக்யா கல்லால உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க, ஆகாஷ் பிளேட் எல்லாம் தொடச்சு வச்சிட்டு இருக்காரு. கவுன்சிலரும் அவரோட ஒரு அல்ல கையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செல்வி சாம்பார் ஊத்திட்டு இருக்க, ஊத்துமா நல்லா ஊத்துமா அப்படிங்கிற கவுன்சிலர். மற்ற கடையில கறி குழம்பு சாப்பிட்றதும் ஒண்ணுதான், நம்ம சிஸ்டர் கடையில சாம்பார் சாப்பிட்றதும் ஒண்ணுதான். ருசி 4 நாளைக்கு நாக்கிலேயே நாட்டியம் ஆடுது அப்படிங்கிற கவுன்சிலர் ஆஹா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாக்யா நிமிந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. செல்வி பாக்யா பக்கத்துல வந்து, என்னாக்கா உன் அண்ணன் பாசம் தாங்க முடியல அப்படின்னு கேட்க, பிரச்சனை பண்றதை விட பாசம் காட்டுறது நல்லது தானே செல்வி அப்படின்னு பாக்யா கேட்க, நல்லது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ முத்துக்குமரன் அங்க வர்றாப்ல. கார்ல இருந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ள வர்றவரு, இங்க பாக்யலட்சுமிங்கிறது யாருன்னு கேட்க, அக்கா தான் பாக்யலட்சுமி அப்படின்னு செல்வி பாக்யாவை கைய காட்டுறாங்க. வணக்கங்க மேடம் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, வணக்கம் வணக்கங்கிறாங்க பாக்யாவும். என் பேரு முத்துக்குமரன், ஒரு சமையல் ஆர்டர் விஷயமா பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆகாசுமே சந்தோஷமா நிமிந்து பாக்குறாரு. வாங்க வாங்கன்னு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு செல்வி ஒரு சேரை இழுத்து போடுறாங்க. நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே கவுன்சிலர்ல இருந்து கொஞ்சம் இடம் விட்டு உட்கார்றாரு அந்த முத்துக்குமரன். சொல்லுங்கன்னு பாக்யா கேட்க, மேடம் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பொருட்காட்சியில கேண்டீன் நடத்துனீங்களா, கட்சி மீட்டிங்கெல்லாம் சமைச்சிருக்கீங்களாம்ல, அப்படியே இத்தனோடு சின்ன ஹோட்டலா நடத்துறீங்க அப்படின்னு கேட்க, லைட்டா சிரிக்கிற பாக்யா, சீக்கிரமாவே பெரிய ஹோட்டல் ஓபன் பண்ணிடுவேங்க சாருங்கிறாங்க. பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்கம்மா அப்படிங்கிறவரு. அப்புறமா நான் ஆர்டர் டீட்டெயிலாம் சொல்லிடுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற முத்துக்குமரன். பாக்யா ஆன்னு சொல்லவும், அது என் பொண்ணுக்கு கல்யாணம்மா, விடிய கால முகூர்த்தம்மா, ஒரு 500 பேர் டிஃபனுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல பாக்யா சரிங்கிறாங்க. முந்தின நாள் ரிசப்ஷன் இருக்கு, எப்படியும் ஒரு 1000 பேர் சாப்பிடுவாங்கம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லிக்கிட்டு போக, அப்படின்னு பாக்யா பார்த்துட்டு இருக்க. அடேங்கப்பா அப்படின்னு செல்வி ஆகாஷ பார்க்க, ஆகாஷும் சூப்பர்மான தலையாட்டுறாரு. ஓகேங்களான்னு முத்துக்குமரன் கேட்க, மெனு ஏதாவது டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிருங்கம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, ஓ சரி சரி, நான் இதுக்கு முன்னாடி சமைச்ச மெனுவெல்லாம் காட்டுறேன், அதை பார்த்து நீங்க முடிவு பண்ணினாலும் ஓகே, இல்ல 2-3 மெனுல இருந்து நீங்களே செலக்ட் பண்ணி புது மெனு கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிம்மா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, இதோ பாருங்க இதுதான் முதல் மெனு அப்படின்னு பாக்யா மொபைல்ல காட்டுறாங்க. செல்வி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, கவுன்சிலருமே சந்தோஷமா இருக்காரு. அப்புறம் பாக்யா அடுத்தடுத்த மெனுவை முத்துக்குமரன் கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க, அவரும் அதெல்லாம் வாங்கி சீரியஸா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அம்மா ரேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கம்மான்னு அவர் கேட்க, அதெல்லாம் அக்கா கரெக்டா தான் ரேட் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு செல்வி சொல்றாங்க. சரி சரின்னு சிரிக்கிறாரு முத்துக்குமரன். பாக்யா எல்லா கணக்கையும் போட்டுட்டு, சார் நீங்க செலக்ட் பண்ண மெனு படி ரிசப்ஷனுக்கு ஒரு சாப்பாடு 500 ரூபாய் வருது, மொத்தமா 1000 சாப்பாடு 5 லட்சம் ரூபாய் ஆகுதுங்க சார். முகூர்த்தத்துக்கு ஒரு டிஃபன் 300 ரூபாய், 500 டிஃபன் நீங்க சொல்லிருக்கீங்க, 1,50,000 ரூபாய், மொத்தமா 6,50,000 ரூபாய் ஆகுதுங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, செல்வி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. 6,50,000 அப்படின்னு மலைக்கிற முத்துக்குமரன், அம்மா ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மான்னு கேக்குறாரு. சார் நான் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேங்க சார், இதுக்கு மேல கம்மி பண்ணா ஐட்டமும் குறைக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குவாலிட்டியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும், ஆனா டைமுக்கு சாப்பாடு டெலிவரி ஆயிரும்ல அப்படின்னு முத்துக்குமரன் கேட்டுட்டு இருக்க. கவுன்சிலரும் அல்லக்கையும் சாப்பிட்டுட்டு கை கழுவ போறாங்க. அதெல்லாம் நீங்க எந்த கவலையும் பட வேணாங்க சார், அதெல்லாம் கண்டிப்பா டைமுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஓகே அப்போ ஓகேமா அப்படின்னு ஒரு பேக்ல இருந்து பணம் எடுத்துட்டு இருக்காரு. கை கழுவிட்டு வந்த கவுன்சிலர், சிஸ்டர் எவ்வளவுன்னு கேட்க, சார் 1 நிமிஷம்னு பாக்யா சொல்ல, நீங்க உங்க வேலையை முடிங்க சிஸ்டர், ஒன்னும் அவசரம் இல்லைங்கிறாரு கவுன்சிலர். அப்போ முத்துக்குமரன் கொஞ்சம் பணத்தை எடுத்து, அம்மா இதுல 50,000 ரூபாய் இருக்குங்கம்மா, இதை அட்வான்ஸா வச்சுக்கங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்கப்பவே, சார் எப்ப கல்யாணம்னு நீங்க சொல்லவே இல்லையேங்கிறாங்க பாக்யா. அட அத மறந்துட்டேன் பாருங்கம்மா, இன்னைக்கு திங்கக்கிழமை, வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணமா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, வர்ற வெள்ளிக்கிழமையா அப்படின்னு பாக்யா அதிர்ச்சியாகி ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுறாங்க. ஆமாமான்னு அவரு சொல்ல, சார் 3 நாளையிலையாங்கிறாங்க பாக்யா. ஆமாமா அப்படிங்கிற முத்துக்குமரன், பண்ணிருவீங்கல்லன்னு சந்தேகமா கேக்குற மாதிரி கேக்குறாரு. நான் கொஞ்சம் டைம் இருக்கும்னு நினைச்சேன், 3 நாள்லன்னா வேலைக்கு ஆளுங்கெல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்களான்னு தெரியல, நான் விசாரிச்சுட்டு காலையில சொல்லட்டுமான்னு பாக்யா கேக்குறாங்க. நான் உங்களை நம்பி வந்தேன், என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, சார்
ஷார்ட் டைமா இருக்குல்ல, அதான் யோசிக்கிறேங்கிறாங்க பாக்யா. பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் முடியாம போயிடக்கூடாதுல்ல. நாளைக்கு காலையில வரலாம், டைம் கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன், சரியா அப்படின்னு பாக்யா கேட்க, சரிம்மா நீங்க காலையிலேயே சொல்லுங்க, ஆனா அட்வான்ஸை இப்ப வாங்கிக்கோங்கிறாரு முத்துக்குமரன். அது எப்படிங்க சார்னு பாக்யா கேட்க, அம்மா நான் அட்வான்ஸ் கொடுக்காம வேற ஆர்டர் வந்து அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு முத்துக்குமரன் கேட்க, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்லம்மா அது சரி வராது, இதை நீங்க வச்சுக்கோங்க, டோக்கன் அட்வான்ஸா வச்சுக்கோங்கம்மா, வாங்க வாங்கிக்கோங்க, இந்தாங்க இன்னும் முத்துக்குமரன் கம்பல் பண்ண, இல்லைங்க சார் வேண்டாங்க சார், நான் நாளைக்கு காலையில கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிக்கிறேங்க சார்னு பாக்யா சொல்ல, அக்கா வாங்கிக்கக்கா அப்படின்னு செல்வியும் சொல்ல, வாங்கிக்கங்கம்மா யோசிக்காதீங்க, இந்தாங்கம்மா வாங்கிக்கங்க அப்படின்னு அவர் கம்பல் பண்ண, பாக்யாவும் வேற வழி இல்லாம எழுந்து நின்று வாங்கிக்கிறாங்க. சார் ஆளுங்களை ஏற்பாடு பண்ண முடியலன்னா இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, பரவாயில்லம்மா பாத்துக்கலாங்கிறாரு முத்துக்குமரன். ஒரு பேப்பர் கொடுங்க, என் போன் நம்பரை எழுதி தரேன்னு அவர் சொல்ல, அப்படின்னு பாக்யா ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. பாக்யா கிட்டே பேனா வாங்கி அவரு போன் நம்பரை எழுதிட்டு இருக்க, கவுன்சிலரும் அவரோட அல்லக்கையை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இந்தாங்கம்மா இதான் என்னோட ஃபோன் நம்பரு, நீங்க ஒரு நல்ல முடிவா பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு முத்துக்குமரன் சொல்ல, சரிங்க சாருங்கிறாங்க பாக்யா. சரிம்மா அப்ப நான் வரேம்மான்னு பாக்யாவுக்கு ஒரு கும்பிடையும் பக்கத்துல செல்விக்கு ஒரு கும்பிடையும் முத்துக்குமரன் போட, சரிங்க சார் இவங்களும் சரிங்க நானு செல்வியும் சொல்றாங்க. முத்துக்குமரன் ரொம்பவே பரபரப்பா அங்க இருந்து போக, ஆகாஷும் செல்வியும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்க, இத பண்ணிட முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க பாக்யலட்சுமி. முத்துக்குமரன் போயிட, ரொம்ப நாணயமான ஆளா இருக்கீங்களே சிஸ்டர், உங்களை மாதிரி தான் இருக்கணும், வேலைக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்க, நம்ம ஏரியாவில இருந்து நான் ஆள் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு கவுன்சிலர் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, சரிங்க சாருங்கிறாங்க பாக்யா. அண்ணேன்னு உங்க வாயில இருந்து வரவே மாட்டேங்குதே, எவ்வளவுங்க சிஸ்டர்னு கேக்குறாரு கவுன்சிலர். 200 ரூபான்னு பாக்யா சொல்ல, இந்தாங்க பிடிங்க, என்ன பணத்தை கொடுத்துட்டு வரேங்க சிஸ்டர் அப்படிங்கிற கவுன்சிலர், டேய் வாடான்னு அல்லக்கையையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அப்பா ஒரு நல்ல ஆர்டர் வருது, நல்லபடியா பண்ணிடணும் அப்படின்னு செல்வியும் ஆகாஷும் சந்தோஷமா இருக்காங்க. பாக்யா செல்வியை பார்க்க, செல்வி நம்பிக்கையோட சிரிக்கிறாங்க. அதை பாக்குற பாக்யாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சுதாகர் விரிச்ச வலையில பாக்யா சிக்கிடுவாங்களா, முத்துக்குமரன் என்ன ஆட்டம்லாம் காட்ட போறாரு, அதுக்கு கவுன்சிலர் எப்படி உடைச்சு வெளியே வர உதவி பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.